ஏய் சத்தம் போடாதடி, சத்தம் போட கொன்றுவேன். ஏய் முர்ரி வாய முர்ரி, சவுண்ட் விடாதடி. ஏய் முர்ரி. பாட்டி 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 ஏய் கத்தாத கத்தாத. காயத்ரி 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 ஏய் கத்தாதடி கத்தாதடி. காயத்ரி என்னம்மா? கதவை தர. ஏய் கத்தாதடி இரு. பாட்டி காயத்ரி கத்தாதடி. காயத்ரி வாய முர்ரி. என்னாச்சு? கதவை தர. காயத்ரி கதவை தர. காயத்ரி தரமா. காயத்ரி பாட்டி கதவை தர. பாட்டி 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 என்ன காயத்ரி என்ன? பாட்டி ஐயோ ஐயோ யாரு இது? தெரியல பாட்டி, எப்படி வந்தான்னு தெரியல. பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி. சந்திரு. காயத்ரி இவன் உனக்கு தெரியுமா? இவன் என் கூட காலேஜ்ல படிக்கிறான் பாட்டி. இவன் தான் என் லேப்டாப்பை திருடினவன். இல்ல இல்ல இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. காயத்ரி முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. போ. இரு 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 கொஞ்சம் இரு. டேய், பாட்டி. டேய் ஏந்திரடா ஏந்திரு. ஏந்திரிங்கிறல்ல ஏந்திரி. பாட்டி என்ன பாட்டி? காயத்ரி சேர்த்துட்டா. ஆல் ரவுண்ட் ஆச்சு. மண்டபத்துல வேலை இருக்கு. ஆள் ஒரு பணா போயிட்டு போறேன். உரா கம்பல் பண்ணாத. மன வாழ்க்கைக்குள்ள போக போற வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மச்சான் வாழ்த்துக்கள். ஏன்டா கத்துறீங்க? குமாருக்காக நான் குடிக்கிறேன்யா. நம்மளும் வாழ்க்கையில எவ்வளவோ குடிச்சுக்கிறோம். சொந்த காசுல வாங்கி குடிச்சுக்கிறோம், ஓசிலையும் குடிச்சுக்கிறோம், பார்ல குடிச்சுக்கிறோம், ரூம்ல குடிச்சுக்கிறோம், பீச்லயும் குடிச்சுக்கிறோம். ஏன் சில சமயம் ஏழை பாத்ரூம்லயும் குடிச்சிருக்கோம். ஆனா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு மொட்டை மாடில உட்காந்து குடிக்கிற சரகுக்கு சான்ஸே இல்லை. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான். இது வரைக்கும் நீ 20 இடத்துல குடிச்சு மட்டைய போட்டிருக்க. நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? உன் கல்யாணத்துல வந்து மட்டைய போடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறிய. நானா கல்யாணமா? சான்ஸே இல்லை. தெரிஞ்சே அவனா தப்பு பண்ணுவானா? எல்லாரும் நம்ம குமார் மாதிரி ஆயிட முடியுமா? குமாரு கபாரு இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. குமாரு நீ கீழே போ மச்சான், படுத்து தூங்கு. உனக்கு காலைல முகூர்த்தம், ஓய் படுத்து தூங்கு. கபார் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்த பாரு. கபார் உனக்கு பெரிய மனசுடா. ஏய் அவனதுரா போ சொல்ற. நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா யாரை போய் கேட்க சொல்ற? மாப்பிள்ளை கீழே போச்சுன்னா தப்பா எடுத்துப்பாங்க. நீ இங்கே இருக்குமாரு. சரக்கு வாங்கி கொடுத்துட்டான், தண்ணி வாங்கி கொடுத்துட்டான், சைடிஸும் வாங்கி கொடுத்துட்டான். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் மச்சான்? விடிஞ்சா உனக்கு முகூர்த்தம் மச்சான். நீ கிளம்பு மச்சான். நீ போய் படு. பா உங்களுக்குன்னு தனியா பிரியாணி வாங்கி வச்சிருக்கு. உங்க சமூக சேவையெல்லாம் முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு படுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். பத்தியாடா இவனை மாதிரி ஒரு லைஃப்ல நல்ல நண்பன் கிடைப்பானா? பிரியாணி போட்டுலாம் அவன் வந்து குத்துக்கிறான், நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிறான். இங்க பாரு, அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லு, தாராளமா செலவு பண்ணிருக்கான்னு சொல்லு, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நல்லவன் மட்டும் சொல்லாத. ஏன்டா அப்படி சொல்ற? நல்லவனா? நல்லவனா யாரு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்லவனா யாரு?
டேய், என்னைய பிடிக்கிற? அப்படிலாம் பேசாத நான் உண்மையா மச்சான், தானே அப்படிலாம் பேசாத. சொல்றேன். டேய். ஆ? ஒரு பொண்ணை டாவ் அடிச்சு லவ் பண்றங்கிற பேர்ல பின்னாடியே அலைஞ்சிட்டு அப்படியே மேட்ரை முடிச்சிட்டு கையை கழுவுறானே அவன் நல்லவனா? அதுவும் இல்லாம அவன் தங்கச்சி வர கல்யாணம் பண்ணிக்க போறான் பாரு, அவன் நல்லவனா? அட போ மச்சான். எனக்கு தெரிஞ்சு காயத்ரி ரொம்ப பாவம் மச்சான். அவனதான் நம்ம மச்சான் ஏமாத்திட்டாப்ல. ஆனா அவன் தங்கச்சி கௌரி கில்லாடிட மச்சான். மச்சான் நூல் விட்டுருக்காப்ல. முதல்ல தாலி கட்டு, அப்புறம் மேட்ரை பாத்துக்கலாம் சொல்லிட்டாப்ல. என்ன மச்சான் அதான் நடந்துச்சு? உண்மையை சொல்ல நீங்களும் அப்படி நடந்துக்கிறீங்க? சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு தெரியும் இந்த ராஸ்கல் என்ன பேசணும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள, உங்க காலில் வேணா விழுந்து கேட்டுக்கிறேன், விட்டுருங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி ரசாபாசமா எதுவும் பண்ணிடாதீங்க. குடிகாரங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. விடிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா தான் பேசுறது சரியா தப்பான்னு தெரியும். சுயநினைவே இல்லையே. மாமா அவன் காயத்ரி பத்தி தப்பா பேசுறான். இருங்க இருங்க, என்ன மாப்பிள்ள? இங்க பாரு குமார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்க எந்த தகராறும் வச்சுக்க கூடாது. இது வெறும் கல்யாணம் இல்ல குமார், என் மானம், மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுக்கிற வேள்வி மாதிரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நாளை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை ஏமாத்திராதீங்க. மாமா என்ன மாப்பிள்ள நீங்க இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? அவன் கிடக்குறான் குடியார பையன். இல்லப்பா, இவன் என்னென்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. இவன் தப்பு தப்பா பேசி ஏய், 4 பேர் 4 விதமா பேச தாண்டா செய்வானுங்க. அதுவும் போதையில பேசுறவனுங்க பேச்ச நம்ம கண்டுக்கவே கூடாதுடா. என்ன கேட்டா இந்த மாதிரி குடிகார பசங்களை எல்லாம் நீ கூப்பிட்டுருக்கவே கூடாது. இல்லப்பா, இவன் தப்பு தப்பா பேசுறான்ப்பா. இவன் தப்பானவன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸா போயிட்டானுங்க. வீட்டுல ஒரு விசேஷம் வச்சோம்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பேசினாலும் நம்ம தாண்டா சகிச்சுக்கிட்டு போகணும். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களாச்சே. இத பாரு, உள்ள போய் தூங்குற வழிய பாரு. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்குடா தகராறு? போ, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். வாங்க மாப்பிள்ள, நீங்களே வாங்க. போ போ, ஒரு நாளா தூங்கு. வந்துட்டா மேல வைக்கிறான், மரியாதை தெரியாதவன். டேய் குமார, டேய் அவ்வளவுதான் சொல்லிடு. சட்டி தலை கல்யாணத்துக்கு போலாம் விட்றா. போற அவன் பெரிய அவனோட இறங்க வந்துச்சு. டேய் இன்னொரு புல் வாங்கிட்டு போங்கடா. அவன் வாங்கி கொடுத்த புல்லு பத்தாத உனக்கு? வாடா போலாம். எனக்குலாம் இறங்கி வர முடியல, போய் வாங்கிட்டாங்க. போங்க போங்கடா, போங்க போடா. டேய் குமார, குமார் மூஞ்சி குமார், என்ன அடிங்க? நான் வச்சுக்கிறேன்டா. எனக்கு ஊத்தாடே. டேய் நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணம் நடந்துருமாடா உனக்கு? குமாரு, இன்னும் படுக்கல? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ப்பா. படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்பா. இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரலப்பா. என்ன அந்த குடிகார பயலுக்கு பேசுனதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதை விட்டு தள்ளுப்பா. அதை போய் பெருசா நினைச்சுக்கிட்டு. ஐயோ, அதெல்லாம் நான் நினைக்கலப்பா. ஒண்ணும் இல்ல, காயத்ரி இங்க வரேன்னு சொல்லியிருந்தாப்பா. இது வரைக்கும் வரல. அதான் இனிமே வருவாளான்னு ஒரே டென்ஷனா இருக்குப்பா. இப்ப மணி 10 மணி ஆச்சேப்பா. இதுக்கு மேல வருவான்ற நம்பிக்கை இல்ல. நாளைக்கு காலையில வருவாளா என்னமோ? வரணும்ப்பா, அவ கண்டிப்பா வந்தே தீரணும்ப்பா. அது அவ முடிவு பண்ண வேண்டிய விஷயம்ப்பா. நாம எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. காயத்ரி கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கௌரி ஒத்த கால்ல நிக்கிறா. இதுக்கு அப்பா சப்போர்ட் வேற. இதுல வைத்தறிச்சல் என்ன தெரியுமா? என் தங்கச்சி அவளை தேடி போய் நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வெளியில சொன்னா வெக்க கேடு. அதான்ப்பா, அந்த ஒரு விஷயம் தான்ப்பா என்னால ஆற போடவே முடியல. மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா இந்த சமுதாயத்துல தொலைஞ்சு போன மான மரியாதைலாம் மீட்டுட்டு வந்த மாதிரின்னு மாமா சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கலப்பா. மாமா, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினீங்கன்னா எங்க அப்பா சந்தோஷமா இருப்பாருன்னு காயத்ரி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான்ப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். குமாரு, என்னப்பா சொல்ற? அப்பா டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒன்றும் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கல. பக்குவமா யோசிச்சு தான்ப்பா முடிவு எடுத்திருக்கேன். அப்பா கண்டிப்பா காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு வந்தே தான்ப்பா தீரணும். ஏன் தெரியுமா? அவ வந்தாதான் கௌரி கழுத்துல தாலியே கட்டுவான். ஏய், என்னடா இது? அவகிட்ட எதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்க? அவ வந்தானா
கௌரி கல்யாணத்தை நிறுத்திடுவாளே. அப்பா இந்த கல்யாணத்தெல்லாம் விட மாமா காயத்ரியை ஏத்துப்பாராங்கிறதாப்பா எனக்கு பெருசா தெரியுது. அப்பா ஆக்சுவலா என் பிளான் என்ன தெரியுமா? காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு வரணும், மாமாவை பார்க்கணும், அவ எந்த தப்பும் பண்ணலங்கிறத மாமாவுக்கு புரிய வைக்கணும், மாமா காயத்ரியை ஏத்துக்கணும். இதான்ப்பா என் பிளான். நீங்க வேணா பாருங்க, காயத்ரி கண்டிப்பா வருவா, மாமா எல்லாத்தையும் கேட்பாரு, கண்டிப்பா ஏத்துப்பாரு. இதான் மாமா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு தர வரதட்சணை. குமாரு, என்னடா என்னென்னமோ சொல்ற? அப்பா நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இந்த பாருங்க, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சில பேத்துக்கு அன்பா சொன்னா புரியும், சில பேத்துக்கு அதிரடியா சொன்னாதான் புரியும். இல்லப்பா, நான் தப்பாலாம் நினைக்கல. இது என் புள்ள கல்யாணம். இதுல எந்த வில்லங்கும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே எங்கடா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்த உங்க அம்மா வேற காத்துக்கிட்டு இருக்கா. அப்பா மறுபடியும் சொல்றேன், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு வருவா, மாமாட்ட பேசுவா, மாமா புரிஞ்சு ஏத்துப்பாரு, இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்கப்பா. சரிப்பா, நீ படுத்து தூங்கு. பாட்டி, இல்ல பிரயோஜனம் இல்ல. இவன் செத்துட்டான். இவன் கதை அவ்வளவுதான். ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. நான் சும்மாதான் பிடிச்சு தள்ளல, அவனதான் மோதி கீழே விழுந்தான். ஏன் காயத்ரி, நீ அவனை சாகடிக்கணும்னா தள்ளிவிட்ட? நட்ட நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம வீடு பூந்தவே திருடனா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. இவன் செத்தானா, இது இவனுடைய விதி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆனா போலீஸ் கிட்ட அப்படி சொல்ல முடியாதே பாட்டி. ஏன் முடியாது? இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. போலீஸ் வந்தா நான் பேசுறேன். குமாரு, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நல்லா தூங்கினா தான் முகம் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஓகேவா? நான் வரட்டுமா? சரிப்பா. இந்த நேரத்துல யார் போன் பண்றா? போ போ, போய் யாருன்னு பாரு. பயப்படாம போய் போன் எடு. போ போய் யாருன்னு கேளு. நான் இவனை பாத்துக்கிறேன், நீ போய் போன் எடு. ஹலோ காயத்ரி, நான் தான் மாமா பேசுறேன். சொல்லுங்க மாமா. அப்ப என்ன ஏமாத்திட்டல? நீ வரமாட்ட கல்யாணத்துக்கு, அப்படித்தானே? மாமா ப்ளீஸ், என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப உங்க கல்யாணத்துக்கு வர சிச்சுவேஷன்ல இல்ல. ஓ அப்படியா? அப்ப நானும் தாலி கட்டுற நிலைமையில இல்ல. ஐயோ மாமா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாரு காயத்ரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் வீம்புக்கோ இல்ல வம்புக்கோ உன்னை இங்க வான்னு பிடிவாதம் பிடிக்கல. எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, நல்லது நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. அந்த எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ உடனே கிளம்பிங்க வா. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இந்த கல்யாணத்துக்கு வரல, கௌரி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஏன் மாமா அப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் கல்யாணத்துக்கு வந்தா கௌரி பிரச்சனை பண்ணுவா. நீ வரலன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன். மாமா யாரு காயத்ரி போன்ல? குமார் மாமா தான் பாட்டி. கல்யாணத்துக்கு நான் வரலன்னா
தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றாரு. என்னம்மா இது சோதனை சோதனை மேல சோதனை வந்துட்டு இருக்கேன். இப்ப என்ன நான் சொல்றது நீ கேக்குறியா? நீ கல்யாணத்துக்கு போ, நான் இந்த பணத்தை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கேன். ஐயோ பாட்டி, உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? நீ கல்யாணத்துக்கு போகலைன்னா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். ஏற்கனவே உங்க அப்பா உன் மேல கோவமா இருக்காரு. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிடும். என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. நான் கல்யாணத்துக்கு போனா கௌரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன். போகலனா மாமா நான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றாரு. ஐயோ, இங்க இவ செத்து கிடக்குறான். ஐயோ, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இத பாரு, நீ கலெக்டர் ஆகணும்னு ஒரே லட்சியத்தோட இருக்கிறவ. இங்க செத்து இருக்கிறவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ அதை பத்தியும் கவலைப்படாத. அப்படின்னா அப்படியே போலீஸ் வந்தாலும் வீட்டுக்கு வந்த திருடனை நான் தான் கட்டையால அடிச்சு கொன்னேன்னு போலீஸ் கிட்ட நான் பழிய ஏத்துக்கிறேன். ஐயோ பாட்டி, இதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டியவா. அதனால நான் சொல்றது நீ கேளு. ஐயோ முடியாது பாட்டி, நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. இத பாரு, இதை விட இப்ப உன் தங்கச்சி கல்யாணம் தான் முக்கியம். முதல்ல அத போய் பாரு. என்னால உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என் தங்கச்சி தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே ஆகட்டும். காயத்ரி, ப்ளீஸ் பாட்டி, என்னை கம்பல் பண்ணாதீங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். முதல்ல இந்த பணத்தை அப்புறப்படுத்துற வழிய பாப்போம். பாட்டி, வேற வழி? போலீஸ் கிட்ட நான் தான் கொன்னேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. நீ மாட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ரெண்டும் முடியாதுன்னா வேற என்ன பண்றது? அதுக்காக இத பாரு காயத்ரி, நீ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. தப்பான நோக்கத்தோட வந்தவன் அவன். ஆண்டவன் இவன் முடிவை இப்படி எழுதி இருக்கான். சத்தம் போடாம அந்த பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நான் சொல்றதை கேளு. பாட்டி, நான் சொல்றதை கேளுங்கிறேன்ல. பாட்டி பாட்டின்னு பயந்துகிட்டே இருக்காதே, என்னையும் பயமுறுத்தாதே. வா வா. ஐயோ, காயத்ரி, பணத்தை எங்க காணோம்?